ஒரு பெண்ணை, குறிப்பாக ஒரு சிறுமியை, அவரது விருப்பத்திற்கு எதிராக கர்ப்பம் தரிக்குமாறு எந்த நீதிமன்றமும் கட்டாயப்படுத்த முடியாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு பெண்ணை, குறிப்பாக ஒரு சிறுமியை, அவரது விருப்பத்திற்கு எதிராக கர்ப்பம் தரிக்குமாறு எந்த நீதிமன்றமும் கட்டாயப்படுத்த முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒரு பெண்ணின் இனப்பெருக்க சுயாட்சிக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீதிபதிகள் பி. வி. நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு, 7 மாதங்களுக்கும் மேலாக இருந்த தனது கர்ப்பத்தை மருத்துவ ரீதியாக கலைத்துக்கொள்ள 15 வயது சிறுமிக்கு இன்று அனுமதி அளித்தது. ஒருவரின் உடல் தொடர்பான, குறிப்பாக இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் உரிமை என்பது அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் தனிநபர் சுதந்திரம் மற்றும் தனியுரிமையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. ஒரு சிறுமியை விரும்பத்தகாத கர்ப்பத்தை தொடர கட்டாயப்படுத்துவது அவளது அரசியலமைப்பு உரிமைகளை மீறுவதாகும் என்றும், அது கடுமையான மன, உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அது கூறியது. மேலும், குழந்தையை தத்தெடுப்பிற்காக கொடுக்கலாம் என்ற வாதத்தையும் அந்த அமர்வு நிராகரித்தது. அத்தகைய வாதம் கர்ப்பிணிச் சிறுமியின் விருப்பங்களையும் நலனையும் மீற முடியாது என்றும் அது குறிப்பிட்டது. இதுபோன்ற வழக்குகளில் நிவாரணம் மறுப்பது, தனிநபர்களை பாதுகாப்பற்ற மற்றும் சட்டவிரோத கருக்கலைப்பு நடைமுறைகளை நோக்கித் தள்ளி சுகாதார அபாயங்களை அதிகரிக்கக்கூடும் என்று நீதிமன்றம் மேலும் எச்சரித்தது. இதுபோன்ற வழக்குகளை விசாரிக்கும் போது அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் கர்ப்பிணி பெண்ணின் நலனுக்கும் விருப்பத்திற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியது.